நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் தனுசுக்கு இருக்குது. அதை கரெக்டான வழியில் பயன்படுத்திக்கிட்டால் போதும். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கேட்குறது என்ன தெரியுமா? மோர் தென் 70% ஆஃப் மை கஸ்டமர்ஸ் ஆஃப் தனுசு கேட்குறதே, மேடம் 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, ஆனால் முடிஞ்ச மாதிரி ஒரு அறிகுறியுமே இல்லை, பெரிய விஷயங்கள் ஒன்றுமே சாதிக்கலையே மேடம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், நிஜம்தான். அது மூமெண்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதை டோட்டலி கையில் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. இந்த மாதமும் அப்படி தான் தொடர்ந்து இருக்குது. பட் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுப்பேன் இல்லையா, இந்த மாதத்துக்கு தனுசு ராசிக்கு என்ன தெரியுமா? கோ ஸ்லோ. எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்காமல் ஸ்லோவாக ஸ்டெடியாக போங்க. அது எதனால் அப்படின்றது முதல்ல கிரகங்கள் படி சொல்லிடுறேன், அப்புறம் ஒவ்வொரு விஷயமாக தனித்தனியாக சொல்கிறேன். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது. கண்டிப்பாக செலவு இருக்குது. அந்த செலவு குடும்பத்துக்காகவே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக செலவு இருக்குது. இஎம்ஐ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு சொகுசாக போகலாமேன்றதுக்காக செலவு இருக்குது. அப்போ செலவுன்றது இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் அப்படின்னா சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறது. அதனால தான் எதுவும் பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய மூட் ஸ்விங்ஸ்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கீங்க தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே. அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால தான் பாசிட்டிவான விஷயங்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவான இன்டேக் இல்லை. ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது என்னமோ போல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இங்கே இருக்கும். ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது. அந்த திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இப்போ ஒரு வீடே வாங்கியிருப்பீங்க 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது நிறைய ரிப்பேர் வேலை நடந்திருக்கும். அது போதுண்டாப்பான் இருக்கும், இன்னும் வீடே வாங்கலான்னு நினச்சோம், ஆனால் அப்பாடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மூட் ஸ்விங்ஸ். அப்போ அங்கே என்ன இருக்கணும்? ஒரு குதூகலத்தை கொண்டு வர முடியாத ஒரு கிரகநிலைகள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்தது பாருங்களேன், உங்களுடைய ராசிநாதன் குரு, அவர் பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சு உடனேயே அவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது அந்த 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ எப்படி இருக்குன்னா, என்னமோ யாருக்காக போய் உதவ போனாலும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை, நம்ம எதிர்பார்க்குற ஃபீஸ் கொடுக்கல, அவங்களுக்காக தான் பண்ணோம், இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ கம்மியான ஃபீஸ் கொடுப்பாரா, என்னடா இது அப்படின்ற மாதிரியும், அதனால ஒரு மன நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நினச்சது நடக்கலை. அப்போ அதனால் அவங்களுடைய பாயிண்ட்டே வேண்டாம்ப்பா, அவங்கள பார்க்க வேண்டாம், அவங்க என்னப்பா எல்லா விஷயத்துக்கும் இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வேலை வாங்கிக்கிறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட டோட்டலாக டிசைனிங் வாங்கிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்களேன், டிசைனிங் வாங்கிக்கிறாங்க, மறுபடியும் வராங்க. அவங்க இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ வசதி வாய்ப்புன்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே வெளியே, ஆனால் பணம்னு வரும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்களே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தியான நிலை இல்லை. அப்போ என்ன ஆகுது? 7.5 சனி அப்படின்றது முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு கிளைண்ட்டை கொடுத்துச்சு, ஆனால் அந்த கிளைண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல. இப்படித்தான் எல்லா விஷயமே உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. அது மட்டுமா, உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இப்போ செவ்வாய் வேற இருக்குங்க. அந்த செவ்வாய் சனி பகவானை பார்த்துட்ருக்கார். 8ஆம் வீட்டு செவ்வாயோட நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது 8ல் செவ்வாய் அப்படின்றது தேவையில்லாமல் உங்களுக்கு நெகட்டிவ் நடந்தவங்களுக்கு நெகட்டிவ் யார் மூலமோ பண்ண போய் கடைசியில் அது உங்களுக்கே அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு பாதிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய தசா புத்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலுக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் அவருடைய 8ஆம் பார்வையை சனி பகவானை பார்க்குறார். அப்போது ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க உங்களை வச்சு சாதிச்சுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருனுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்போசிட்னா எதிரியாக சொல்லலை, நீங்கள் முன்னாடி யாரை, நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அந்த இன்ஜினியர், நீங்கள் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, உங்களுடைய கிளைண்ட்டு,
ஏன் நீங்கள் வந்து லாயராக இருக்கீங்க, உங்களுடைய கிளைண்ட் இந்த மாதிரி யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் அவங்கள வச்சு நீங்கள் சாதிச்சுக்கணும், ஓ இவ்வளோ பெரிய கிளைண்ட் இவங்க பணம் கொடுப்பாங்கடா, நம்ம எவ்வளோ கடன் இருக்கோமோ அதெல்லாம் கட்டிடலாமே அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அது நடக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கோ ஸ்லோ. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது, ஆனால் அது ப்ளஸ் தான். என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய அதாவது லேபிள் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு ஆர்கிடெக்டாக நீங்கள் எடுத்து மனசார நீங்கள் பண்ணி முடிக்கும்போது யார் உங்கள் ஆர்கிடெக்ட், யார் உங்கள் ஆர்கிடெக்ட்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அவங்க உங்கள் பேரை சொல்லுவாங்க இல்லையா? அதன் மூலியமாக பல வளர்ச்சியை சனி பகவான் என்ன ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துருவாருங்க. பயப்பட வேண்டாம், இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் மறைஞ்சு இருக்கு நிறைஞ்ச வாழ்க்கை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் 10ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது வேற குருனுடைய பார்வை இருந்தால் கூட என்னமோ போல இருக்கும், என்னமோ போல ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் இருக்கும். பட் அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் பிஸ்னஸ் ஜாப் கெரியர் எப்படி இருக்குன்றதும் நான் சொல்லிட்டேன். மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைக்குள்ளே வரும். பட் மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் விழறதுனால மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த மேரேஜ்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்டாக போகணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான கருத்து. அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு நிறைய மேரிட்டல் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ல் வர்றதுனால மறுமணம் திருப்திகரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகெயின் எதிர்பார்க்க வேண்டாம், ஃபிட் இன்டு இட். ஃபைனலி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, எனிமிட்டி அப்படின்றது மட்டும் வளர்த்துறாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹை எலிமெண்ட் கிட்ட நீங்கள் போய், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகெயின் அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ ஒரு ரொம்ப வசதி வாய்ப்புகள் திருப்திகரமாக பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட போய் நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. என்ன சார் இது இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்க, நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்கும்போது பணம் மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி போய் பேசி அது டோட்டலாக கட் மட்டும் பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல மட்டும் பொறுமை பொறுமை பொறுமை, கோ ஸ்லோ. பின்னாடி அற்புதமான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபிட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ மறுமணம் வரும்போது இப்போ ஏற்றுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த மறுமணம்ன்றது முதல் மனத்தை நினச்சி கஷ்டப்படாமல் உள்ளுக்குள்ளே போய் திருப்தி சந்தோஷம். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியே என்னென்னா, எந்த ஒரு நெகட்டிவும் சிக்காமல் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி கிடைச்சதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எஜுகேஷனாக இருந்தாலும் இதே தான், இல்லத்தரசிகளாக இருந்தாலும் இதே தான். 2 விஷயம்தான் முக்கியமாக நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல உங்களுக்கு திருப்தியாக ஒருத்தர் பண்ணலை அப்படின்றத மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணுறோன்னு சொல்லி அவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய மைனஸில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா சனி பகவான செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். மற்றபடி நீங்கள் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஜாலியாக ஒன்று ரசித்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஹெல்த்தில் அனைத்து விஷயத்துலையும் நீங்கள் சூப்பராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். நிறைய நட்பை வளர்த்துக்கோங்க, சிரிங்க, ரொம்ப அழகாக ஜாலியாக சிரிங்க, ஆசைப்படுங்க, அதை ரசித்து வாழுங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக குரு பகவானுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மஞ்சள் அதிகமாக சாப்பிடுங்க. நெகட்டிவாக யார் பக்கத்தில் வந்தாலும் போயிடுப்பா, அவங்க கொடுத்துருவாங்கப்பா, கவலைப்படாதப்பா, பொறுமையாக கேளுப்பா, அவங்கள நெகட்டிவாக ப்ரனவுன்ஸ் பண்ணிடாதப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் வரும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க, வீணாக மாட்டிக்காதீங்க. சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா 17ஆம் தேதி 6:47 சாயங்காலத்துலேருந்து 20ஆம் தேதி விடியற்காலை 1:59 வரைக்கும். வார்த்தைகளில் கவனம். எந்த ஒரு விஷயத்துலையும் நெகட்டிவான உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நெகட்டிவான வார்த்தைகளுக்குள்ளே சிக்கிடாமல் இருங்க. சந்தோஷங்கள் பல மடங்கு காத்துட்ருக்கு, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்கள் சந்தோஷத்தை இந்த மாதம் கெடுத்துக்காமல் பார்த்தீங்கன்னாலே சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.